إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் இன்றைய தினம் சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயத்தை விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். சூரத்துல் முல்க் மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம். இந்த சூரத்துல் முல்க் 30 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இந்த சூராவுடைய சிறப்பை பற்றி பார்க்கின்ற நேரம் ஹதீஸுகளில் நிறைய சிறப்புகள் இந்த சூராவுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சிறப்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில சிறப்புகள் பலகீனமாகவும், இன்னும் சில சிறப்புகள் இட்டுக்கட்டப்பட்ட அல்லது கடும் பலகீனமான நிலையில் உள்ள செய்திகளாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூராவுக்குரிய பேராக சூரத்துல் மானிஆ, சூரத்துல் முன்ஜியா என்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது. சூரத்துல் முல்க் என்றோம், சூரத்து தபாரக் என்றோம். ஆனால் அதே போல் இதுக்கு முன்ஜியா, மானியா என்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம் ஹதீஸுகளில் இருக்கு. அதில் வரக்கூடிய ஹதீஸுகள் ஒன்று தான் இது 30 வசனங்களை கொண்டது. இதை யார் ஓதுகிறாரோ இவருக்காக மறுமையிலே அது பரிந்து பேசும். அதே மாதிரி அவருக்காக அது பாவ மன்னிப்பு அதில் கிடைக்கும் என்றெல்லாம் நிறைய செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய செய்திகள் வரும். அதில் எல்லாமே ஆதாரபூர்வமானதா என்றதில் ஹதீஸ்கலை அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து முரண்பாடுகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அதை ஓதுறது சிறப்புக்குரியது. குர்ஆன் ஓதுகிற அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் ஹதீஸ்களில் வந்த மாதிரி இரவையில் ஓதினால், இரவையில் தூங்குறது இஷாக்கு புறவு இதை ஓதி வந்தால் கபருடைய வேதனையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கபருடைய வேதனை இது தடுக்கும்ன்றெல்லாம் ஹதீஸ்கள் வந்திக்குது. இந்த ஹதீஸ்களில் கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் ஒருத்தர் அல்லாட்ட நன்மையை எதிர்பார்த்து ஓதி வந்தால் சில நேரம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உறுதிப்படுத்துகிறது. ஏன்னா அறிவிப்புகளில் சில பலகீனங்கள் வருது. சில ஹதீஸ்கலை அறிஞர்கள் அது ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் என்றும், சில அறிஞர்கள் சஹீஹானது தான் என்றும் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான ஹதீஸ்கலை அறிஞர்கள் கொஞ்சம் ஆழமாக அதை ஆய்வு செய்கிற நேரம் அதில் பலகீனம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். எப்படி இருந்தாலும் இந்த சூறாவை ஒருத்தர் ஓதி வந்தால், மனநமிட்டு வந்தால் அது மறுமையில் அவருக்கு ஒரு பாதுகாப்பாக வரும். அடுத்து கபருடைய வேதனையிலிருந்து அவரை தடுக்கும் என்பது நபி தோழர்களும் அதை அப்படி அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கு. இப்னு மஸ்ஊத் சில கூற்றுகள் வருது, தப்சீர்களில் நாங்கள் பார்க்குறோம். என்னது, இந்த சூறா கபருடைய வேதனையிலிருந்து தடுக்கும் என்பதை நபி தோழர்கள் அது அதிகமாக நம்பியிருந்தார்கள் என்ற சில கருத்துகள் வருது. அதனால் இதை நாங்கள் ஓதுறது குர்ஆனே அல்லாஹ்வுடைய வசனம், அதை ஓத எங்களுக்கு நன்மை தான். எனவே இரவையில் ஒருத்தர் ஓதி வருவாராக, வளமையாக அன்றாட வாழ்க்கையில் அவர் ஓதி வருவாராக இருந்தால் அது சில போது அவரை அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்கு காரணமாக அமையும் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் இப்போ முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முதலாவது வசனம் தபாரகல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தபாரகல்லதி, அவன் உயர்ந்து விட்டான், அவன் மகத்துவமானவன், கண்ணியமானவன். பியதிஹி, அவனுடைய கரத்தை கொண்டே ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவனுடைய கரத்தை கொண்டே இருக்கிறது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அனைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களிலும், அனைத்து காரியங்களிலும், அனைத்து படைப்புகளிலும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், பலம் மிக்கவன் என்று இந்த ஆரம்பம் தொடங்குது. அப்போ இந்த சூறாவுடைய ஆரம்பமே அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஆரம்ப வசனத்திலேயே சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். தபாரக்கல்லதி, அவன் எத்தகையவன் என்றால் அவன் உயர்ந்து விட்டான், அவனுடைய கண்ணியம் மேலோங்கி விட்டது. பியதிஹி, அவனுடைய கரத்தின் கொண்டே, அவனுடைய கரத்தின் மூலமே ஆட்சி, இந்த உலகத்துடைய அனைத்து இயக்கங்களும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையை சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லதி, அவன்தான் ஹலகல் மௌத வல் ஹயாத்த, மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறக்கணும் என்றாலும் ஒருத்தருடைய இறப்பையும் படைத்தது அல்லாஹ் தான், நிர்ணயித்தது விதித்தது அல்லாஹ் தான். என்னத்துக்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைச்சான்? என்னத்துக்காக இந்த உலகத்தில் மனிதனுக்கு பிறப்பு இறப்புன்னு ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தினான்? ஒருத்தர் அல்லாஹ் பிறந்துட்டா அப்படியே பிறந்த மாதிரி இருக்கலாம் தானே, என்னத்துக்கு அவருக்கு ஒரு இறப்பு என்றதெல்லாம் நாங்கள் யோசிப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதுக்கு காரணம் சொல்கிறான். சில பேர் நோக்கம் தெரியாமல் வாழ்வாங்க. என்னத்துக்கு பிறந்தோண்டு அவனுக்கே தெரியாது, அல்லாஹ் என்னத்துக்கு அவனை படைச்சாண்டும் தெரியாது. ஏதோ கிடைக்கிறத தின்றான், கிடைச்சது அனுபவிக்கிறான், நினச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகிறான். அப்போ என்ன நோக்கத்துக்கு இறைவன் எங்களை படைச்சான்? இந்த இறைவனுடைய இந்த அவ்வளோ அற்புதங்கள் அருள்கள் நிறைந்த இந்த உடல் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறானே, இதுக்குள்ளே நிறைய அற்புதங்கள் எல்லாம் வச்சு விலை மதிக்க முடியாத அருள்களோடு எங்களை படைச்சிக்கிறான்டா. என்னத்துக்கு படைச்சிக்கிறான்? ஏன் அல்லாஹ் தஆலா எங்களை அவ்வளோ அற்புதமாக அல்லாஹ் தஆலா படைச்சு எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறான், எங்களை பரிபாலிக்கிறான். எங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே படைச்சிக்கிறான், மனிதனுக்காக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நான் படைத்திருப்பது மனிதனுக்காக, மனிதன் அனுபவிக்கிறதுக்கு. என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுக்கிறான்? சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு கட்டாய ஒரு மனிதன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வான். நோக்கமே தெரியாட்டி அவன் நினச்ச மாதிரி வாழ்வான், நினச்சதை அனுபவிப்பான், நினச்சதை பார்ப்பான், நினச்சபடி இருப்பான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் தெரியாது, எங்கே போகிறோம், இந்த வாழ்க்கை எங்கே போயிட்டு முடியும்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது என்னத்துக்கு தெரியுமா? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அழகிய நல்லமல் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான். அப்போ இந்த வாழ்க்கை ஒரு சோதனை கூடம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வாழ்க்கையில் நான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் பிறப்பையும் இறப்பையும் நான் தந்திருப்பது உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு? யார் உங்களில் நல்ல அமல் செய்கிறா, அழகான முறையில் அமல் செய்கிறது யார் என்றதை நான் பார்க்குறதுக்கு தான் என்ன செய்கிறேன், உங்களை நான் படைச்சிக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அழகான அமல் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் எங்களுக்கு ஏவினானோ அவைகளை செய்கிறதும், அல்லாஹ் எவையெல்லாம் தடுத்தானோ அவைகளை தவிர்ந்து கொள்வது. இதுதான் அழகிய அமல், இதுதான் சிறந்த அமல். அப்போ இஹ்லாஸோட உல தூய்மையோடு செய்கிறது. உல தூய்மை இல்லாமல் பெருமைக்கும் பேருக்கும் புகழுக்கும் அமல் செஞ்சாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தது, அந்த அமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையில் இருக்கணும், அல்லாஹ் தஆலா அனுமதித்த விதத்தில் இருக்கணும். அவன் செய்யக்கூடிய இபாதத், அவன் இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய இயக்கம், அந்த உலகத்தில் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நல்லதாக இருக்க வேண்டும். நல்லதுண்டா மக்களுக்கு தீங்கிழைக்காமல், தனக்கு தீங்கிழைத்து கொள்ளாமல், தனது அறிவுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியவைகளில் ஈடுபடாமல், அவன் அல்லாஹ் அனுமதித்தவைகளை எடுத்து நடந்தும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து வாழ்வது தான் அஹ்சனுல் அமல். இதைத்தான் அல்லாஹ் பார்க்குறான். யார் உங்களில் அழகிய முறையில் அமல் செய்கிறவங்க யார்? இதை பார்க்கறதுக்காகத்தான் நான் உங்களை படைச்சிக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். வஹுவல் அஸீஸ், அவன் கண்ணியமானவன். அல்லாவை கட்டுப்பட்டவர்கள் விடயத்தில் கட்டுப்படாமல் புறக்கணிக்கக்கூடிய விடயத்தில் அவன் கண்ணியமானவன், கண்ணியமான முறையில் நடந்து கொள்வான். வல் கஃபூர், அல்லாவுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்டால் அவன் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் அல்லாவை புறக்கணிக்கிற கூடியவர்கள் பாவிகளோட விஷயத்தில் அல்லாஹ் கண்ணியமானவன், கண்ணியமாக இருப்பான், தண்டிப்பான். அல்லாவுடைய தண்டனை லேசானதில்லை. அதே மாதிரி பாவம் செய்த இந்த அல்லாவுக்கு மாறு செய்தவர்களை அவர்கள் தௌபா கேட்டு மீண்டால் அல்லாஹ் மன்னிப்பான், கஃபூர். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி, இப்போ அல்லாஹ்வோட வல்லமைகளை பற்றி சொல்கிறான். அல்லதி ஹலக சப்அ ஸமாவாத்தின் திபாக்கா, அல்லாஹ் தஆலா 7 வானங்களை தட்டு தட்டாக படைத்தான்.
நாங்கள் பார்க்குறது ஒரு வானம் தான். இந்த ஒரு வானத்துடைய எல்லையே இன்னும் யாராலும் கண்டுபிடிக்கல. எல்லாரும் அந்த முதல் வானத்தில் குறிப்பிட்ட அளவு தூரம் தான் பயணிக்கலாம், அதுக்கு அங்கிட்டு போக இயலாது. வானத்துடைய முடிவு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதே போல தட்டு தட்டாக 7 வானங்களை நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வல்லமை விசாலமானது, அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு அற்புதமானது. சொல்லிட்டு சொல்கிறான், மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மான், மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மான், அளவற்ற அருளானுடைய படைப்பை நீங்கள் பார்க்கலையா? அளவற்ற அருளாளான அந்த ரஹ்மானுடைய அந்த படைப்பை, வானத்தை, இந்த பூமியை, வானத்தில் இருக்கிற இந்த படைப்புகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லிட்டு சொல்கிறான். மீன் தஃபாவுத், ஏதாவது குறைபாடு தெரியுதா? அந்த படைப்பில் ஏதாவது ஒழுங்கில் ஏதாவது குறைபாடு தெரியுதா? ஃபர்ஜில் பசர், திருப்பி பாருங்கள், நல்லா பாருங்கள். ஹல் தரா மின் ஃபுத்தூர், ஏதாவது குறைகள் பலகீனங்கள் தெரியுதான்னு நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள், திரும்பி பாருங்கள். வானத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு முறை இல்லை, பல முறை பாருங்கள். பூத கண்ணாடி வச்சு பாருங்கள், எப்படி பலமுறை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு சொல்கிறான், ஹல் தரா மின் ஃபுத்தூர், அதில் ஏதாவது வெடிப்புகள், சிதைவுகள், பலகீனங்கள் இருக்கிறத நீங்கள் காண்றீங்களா? அல்லாஹ் கேட்குறான். கேட்டுட்டு சொல்கிறான், சும்மர்ஜில் பசர கர்ரத்தை, திருப்பி நீங்கள் என்ன செய்யுங்க, 2 முறை நீங்கள் திரும்பி பாருங்கள். எங் கலிப் இலைக்கல் பசரு ஹாசியம் வஹுவ ஹசீர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களோட பார்வைகள் உங்களுக்கு மத்தியில் எப்படி திரும்பும்டா? பலகீனமானதாக, எந்த குறையும் காணாமல், ஒரு பலகீனமான நிலையில், எந்த குறையும் கண்டுபிடிக்க இல்லாமல் தான் அது உங்கள் பக்கம் திரும்பும். உங்களோட பார்வை, நீங்கள் என்னத்தை தான் ஆய்வு செஞ்சாலும், எவ்வளோ நீங்கள் குறை கண்டுபிடிக்கணும்னு அல்லாட படைப்பினங்களில் நீங்கள் தேடினாலும் உங்களால் குறை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சோர்வடைஞ்சி பலகீனமாகி இழிவாகித்தான் உங்களோட பார்வை திரும்பும். ஏன்னா அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ நேர்த்தியாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். எனவே அவனுடைய வல்லமையை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவனை வணங்குறீங்களா? அவன் சொல்கிறத கேட்குறீங்களா? அப்படி இல்லாமல் இந்த வானம் போட்டுச்சு பூமி தாங்கிச்சின்னு நீங்கள் வாழ்கிறீங்களா என்றதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனங்களை உணர்த்துறான். சொல்லிட்டு சொல்கிறான், வலக்கது ஜையன்ன சமா அத்துன்யா, இந்த உலகத்துடைய வானத்தை, உலகத்தையும் நாங்கள் பார்த்தா எங்களுக்கு தெரியுது இந்த வானம், இந்த வானத்தை நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம், டிசைன் பண்ணிக்கிறோம், அழகுபடுத்திக்கிறோம். எது? பி மசாபிஹ, விளக்குகளை கொண்டு. அப்படின்னா நட்சத்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பார்த்தா நீங்கள் பூமியிலேருந்து பார்த்தா என்னமோ லைட் போட்ட மாதிரி இருக்கும், வானத்தில் விளக்கு போட்ட மாதிரி இரவையில் மின்னும். நாங்கள் அதை அழகுக்கு வச்சுக்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், அழகுபடுத்திக்கிறோம். வஜஅல்நாஹா ருஜூமன் லிஷயாத்தீன், அதில் சில எரிக்கற்களும் இருக்கிறது ஷைத்தான்களுக்கு. ஷைத்தான்களுக்கு நீங்கள் மின்ற மாதிரி தான் விளங்கும், லைட் மாதிரி. அதில் சில எரிக்கற்களை ஷைத்தான்களுக்காக நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். ஏண்டா ஷைத்தான்கள், ஹதீஸ்ல வரும், ஷைத்தான்கள் மலக்குமார்களும் அல்லாவும் சில நேரம் டிஸ்கஸ் பண்ணுறத ஷைத்தான்கள் வானத்தில் போய்ட்டு ஒத்து கேட்பாங்க. அந்த ஒத்து கேட்குற ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் தஆலா எரிக்கற்களை கொண்டு வானவர்களை கொண்டு எரிய சொல்லுவான். வானவர்கள் எரிக்கற்களால் எரிவாங்க. எனவே சில நேரம் அது விளங்கும், அது அந்த எரிக்கற்கள் வானவர்கள் எரிவாங்க இந்த ஷைத்தான்களுக்கு. ஷைத்தான்கள் ஓடி விரண்டு உலகத்துக்கு வந்துடுவாங்க, அதுக்கு அங்கிட்டு அவங்களுக்கு புகையலாது. அப்போ ஏற்கனவே ஷைத்தான்களுக்கு அந்த வானலோகத்தில் இருந்தது தெரியும்னால இவங்க போவாங்க, போயிட்டு அந்த ஒத்து கேட்க பார்ப்பாங்க. அப்போ மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, எரிக்கற்களால் அந்த ஷைத்தான்களை நோக்கி எரிவார்கள் என்றதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது ஹதீஸ்கள்லையும் வருது. எதை ஒத்து கேட்பாங்கன்னா அல்லாஹ் தஆலா பேசுறது ஒத்து. அதனால தான் அந்த ஷைத்தான்கள் இங்கே மந்திரம் சாத்திரம் சொல்லக்கூடிய சூனியக்காரர்கள்ட்ட அந்த அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அந்த மலக்குமார்களோட முடிவு செஞ்ச சில விஷயங்களை பொய்யோட கலந்து அவங்க காதில் கேட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. எனவே தான் அவங்க சொல்கிறதுல 1-2 உண்மையாயிக்கும். 100 விஷயம் சொன்னால் 99 போய் 1 உண்மையாயிக்கும். அந்த 1 அங்கே மிஸ் ஆகி வந்தது, ஷைத்தான் போன கேட்டு கெச் பண்ணினது. அதை ஷைத்தானை வணங்கக்கூடியவங்களுக்கு தான் ஷைத்தான் சொல்லுவான். சூனியக்காரன்றவன் அல்லாஹ்வை வணங்குறவன் இல்லை, ஷைத்தானை வணங்குறவன். ஷைத்தானை வணங்கினா தான் ஷைத்தான் அவனுக்கு அந்த சக்தியை கொடுப்பான். என்ன சக்தி? இந்த மாதிரியான சூனியம் மந்திரம் கொடுப்பான். அது உண்மையானது இல்லை. அதெல்லாம் இந்த உலகத்தில் இறைவன் மனிதனுக்கு சோதனைக்காக வச்ச அம்சங்கள். அது ஒரு தனிப்பகுதி. சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் நாடினால் சில போது என்ன செய்யும், சூனியத்தாலையும் மனிதனுக்கு தாக்கங்கள் வரலாம். எனவே நாங்கள் அதை அவனுக்கு எந்த சக்தியும் இருக்குதுன்னு நாங்கள் நம்புறதில்லை. அது அல்லாஹ்வுக்கு தான் சக்தி பலம் இருக்குது. அல்லாஹ் தஆலா சில போது இந்த சூனியத்தின் மூலமாகவும் மனிதனை தாக்கலாம், மனிதனை சோதிக்கலாம். சோதனை தானே தவிர அந்த சூனியக்காரனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது.
என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். ஹைர். அப்போ ஷைத்தானுடைய அந்த சதிவலைகளில் உள்ளது தான் இந்த மாதிரியான ஆக்கள்கிட்ட சில மெசேஜில் கொடுக்குறது. அதில் 1-2 உண்மையை முழுக்கவே நம்பிடுறாங்க. நம்பி அந்த சூனியக்காரன்ட்ட ஈமான் அடகு வைக்கிற நிலையை நாங்கள் பார்க்குறோம். எனவே அந்த பெரும் பாவம்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய சூனியத்தை இஸ்லாம் பெரும் பாவம்னு சொல்லுது. ஒன்றை பெரும் பாவம்னு சொல்கிறேன்டா அதுக்கு தாக்கம் இருக்கணும், அதால் மக்கள் வழிகெடுக்கப்படணும், அப்போ தானே பெரும் பாவம்னு சொல்லலாம். தாக்கமே இல்லை, சூனியம்டா எல்லாம் மெஜிக்குண்டா அந்த மெஜிக் என்னத்துக்கு அல்லா பெரும் பாவம்னு சொல்லணும்? ரசூல்லா எப்படி ஏன் சொல்லுவாங்க? அக்பருல் கபாயிர், அல்லாவுக்கு இணை வைக்கிறது, இஷ்ராக்கு பில்லா, உக்கூக்குல் வாலிதைன், அப்படி 7 விஷயங்கள் பெரும் பாவங்கள் சொல்லிட்டு வரக்கூட, கத்லுன் நஃப்ஸ், உயிரை அநியாயமாக கொள்வது, சிஹர் சூனியத்தையும் ரசூல்லா பட்டியலிடுறாங்க. அப்போ சூனியத்துக்கு தாக்கம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா இருந்தால், சூனியம்ன்றது ஏமாற்றி மெஜிக்னு சொல்லுவாங்களா இருந்தால், என்னத்துக்கு ரசூல்லா பெரும் பாவம்னு சொல்லணும்? மெஜிக் பெரும் பாவமா? இல்லையே. ஒன்றும் இல்லாட்டி அதில் எந்த பவரும் இல்லாட்டி என்னத்துக்கு அது பெரும் பாவம்? அதை படித்தா காஃபிர், அதை செஞ்சால் அவன் முஷ்ரிக்கு என்று ஏன் சொல்லணும் அதை? அப்போ அதுக்கு ஒரு தாக்கம் இருக்க போயிட்டு தான் ரசூல்லா அதை சொல்லிக்கிறாங்கன்றதையும் நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஹைர். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅததுனா லஹும் அஸாப ஸஈர், அவர்களுக்கு நாங்கள் நரகத்தில் வேதனையை நாங்கள் வச்சுக்கிறோம், தண்டனையை நாங்கள் வச்சுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஹைர். அடுத்தது இப்போ காஃபிர்களை பற்றி சொல்கிறான். வலில்லதீன கஃபரூ பி ரப்பிஹிம், இறைவனை தங்களது இறைவனை நிராகரித்த அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு அதாபு ஜஹன்னம், நரகத்துடைய ஜஹன்னத்துடைய வேதனை இருக்கிறது. வபிஸல் மசீர், அவர்களுடைய ஒதுங்குமிடம் மகா கெட்டது. இதா உல்கூ ஃபீஹா, அதுக்குள்ள அவர்கள் போடப்பட்டால், சமிஉலஹா ஷஹீகன் வஹிய தஃபூர், அதுக்குள்ள அவர்கள் அந்த நரகத்தினுடைய அகோரத்தை சத்தத்தை அவர்கள் உணர்வார்கள். என்ன சத்தம்டா? ஒரு கேத்தல்ல தண்ணி கொதிக்கிறேன்னு எப்படி கதைன்னு கொதிக்குமோ அது மாதிரி நரக நெருப்புக்குள்ள அந்த நரகவாதிகள் வேதனை செய்யப்படுற அந்த சத்தத்தை, அகோரமான கொடூரமான சத்தத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? உணர்வார்கள், அறிவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது இறை நிராகரிப்பாளர்களுக்கு நரகத்தில் போடப்பட்டால் அவங்க இதை கேட்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ எனவே அது படு பயங்கரமானது நரகம். எனவே இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தகாது தமையசு மினல் கைத், அது அந்த நரகம் கோபத்தால் அந்த மனுஷனை போட்டு என்ன செய்யும்? துண்டு துண்டாக அவனை என்ன செஞ்சிடும்? அது பிச்சிரும், துண்டு துண்டாக அவனை பொசுக்கிரும். அந்த அளவுக்கு கொடூரமானது. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், எந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா போடுகின்ற பொழுது நரகத்தில் தூக்கி சஅலஹும் ஹஸனத்துஹா, அந்த நரக காவலர்கள் கேட்பாங்க, அலம் யஅதிகும், அலம் யஅதிகும், உங்கள்கிட்ட வரலையா நதீர்? அலம் யஅதிகும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற யாரும் உங்கள்கிட்ட வரலையா? நரகத்தில் தூக்கி நரகவாசிகளை போடுற அந்த நரக காவலர்கள், ஜபானியாக்கள், அவங்க சும்மா போட மாட்டாங்க. நரக தூக்கி போட முந்தி கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாட மெசேஜை சொல்கிறதுக்கு யாரும் வரலையா உலகத்தில்? ஏன் நீங்கள் இறை நிராகரித்து காஃபிராக மௌத்தாகிறீங்க? ஏன் இணை வச்சுட்டு மௌத்தாகிறீங்க? ஏன் ஷிருக்கு செஞ்சுட்டு மௌத்தாகிறீங்க? ஏன் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க? கேவலமாக கேட்பாங்க. அவன்கிட்ட மறுமை அல்லாஹ் உலகத்தில் நீ வாழ்ந்தியே உனக்கிட்ட அச்சமூட்டி எச்சரிக்கிறதுக்கு வரலையா? நரகத்தை பற்றி அச்சமூட்டுறதுக்கு வரலையா அப்படின்னு மலக்குமார்கள் கேட்பாங்க. காலு, அவங்க சொல்லுவாங்க, பலா அது ஜாஅனா நதீர் ஃபகதப்னா, உண்மைதான், ஓம் சரிதான், எங்கள்கிட்ட அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற தூதர்கள் வந்தாங்க தான், இறை தூதர்கள்னு வந்தாங்க. ஃபகதப்னா, நாங்கள் அவங்கள பொய்ப்பிச்சோம். வக்குல்னா, நாங்கள் சொன்னோம், மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷைஇன் இன் அன்தும் இல்லா ஃபீ தலாலின் கபீர், என்னது அல்லாஹ் தஆலா எந்த ஒன்றையும் இறக்கல்ல, நீங்கள் பெரிய வழிகேட்டிலேயே தான் இருக்கிறீங்கன்னு நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம், அதனால தான் எங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் காபிர்கள் நரகத்தை தூக்கி போடக்கூட சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சும்மா இந்த சொர்க்கத்து நரகத்தை சும்மா கொடுக்கல, மனுஷனை படைச்சிட்டு சும்மா விடவும் இல்லை. மனுஷனை நேர்வழி காட்டுறதுக்கு ஒரு தூதரை அந்த சமூகத்திலேருந்து அல்லாஹ் தெரிவு செய்வான். அந்த தூதருக்கு ஒரு இறைவன்கிட்ட ஒரு செய்தி வேதம் வரும், ஒவ்வொரு காலத்திலையும் வரும். மூசா நபிக்கு தௌராத், ஈசா நபிக்கு இஞ்சில், தாவூத் நபிக்கு ஜபூர், அதே மாதிரி பேர் சொல்லப்படாத வேதங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன். இப்படி சும்மா மனுஷனை படைச்சாச்சு, நீ நன்மை செய் உனக்கு சொர்க்கம்னு உடல்ல அல்லாஹ் தஆலா அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு அதே சமூகத்தை அந்த மொழி பேசுறதுக்கு ஒரு தூதர். தூதருக்கு சும்மா உடல, தூதரை வழிகாட்டுறதுக்கு வேதம்.
அவ்வளோ ஏற்பாடெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு நீ நரகத்துக்கு போனால் என்ன செய்ய? சும்மா விட்டா பரவாயில்ல, ஒன்றுமே தெரிய காட்டில் விட்டுட்டாங்க. அப்போ அவன் சொல்லலாம், எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, எனக்கு யாருமே எனக்கு சொல்லித்தரத்துக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அவனை அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான், எனக்கு குத்தம் பிடிக்க இயலாது, ஏன்னா அவனுக்கு மெசேஜ் கிடைக்கல. ஆனால் தூதர் அனுப்பி அந்த தூதருக்கு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தை மக்களுக்கு போதிச்சு அந்த தூதர் அந்த சமூகத்தில் வாழ்ந்து அந்த தூதரை நீங்கள் பொய்ப்பிச்சா அல்லாஹ் தஆலா தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய தண்டிக்கிறது நியாயமா நியாயம் இல்லையான்றது விளங்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்மா தண்டிக்கல, அதுக்குரிய காரணங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் மா குன்னா ஃபி அஸ்ஹாப். அப்புறம் கேட்பேன் வகாலு, அவங்க சொல்லுவார்கள், யார்? நரகவாசிகள், லவ் குன்னா நஸ்மாவு அவு நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர். நாங்கள் செவியேற்று யோசித்து புத்தியை பயன்படுத்தி அதை நம்பியிருந்தால் இந்த சயீர்ன்ற நரக வேதனைக்குள்ள நரகத்துக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் நேர் வழிபட்டு இஸ்லாத்துக்குள்ளே வந்திப்போம். எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு பற்றி அழைச்சாங்க, இஸ்லாத்துக்கு புக்கை கொண்டு வந்து தந்தாங்க, ரூமை தட்டி தந்தாங்க, பள்ளி பாங்கு சத்தங்கள் எங்களுக்கு கேட்டுச்சு. முஸ்லீம்கள் நோவு பிடிக்கிறத நாங்களும் பார்த்திக்கிறோம், நோவு பிடிக்கிற இஃப்தார் நிகழ்வுக்கு கூட நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சிந்திக்கலை. அவங்க சொல்கிறது எங்களோட காதில் விழுந்துச்சு, ஆனால் நாங்கள் நம்பலை அப்படின்னு காபிர்கள் மறுமையில் கை செய்தப்படுவாங்க. எந்த பாக்கியம் எந்த சான்ஸும் இல்லை. அப்போ ஏன்னா இந்த உலகம் மௌத்தோடு முடிஞ்சு மௌத்தாகிறதுக்கு முன்னுக்கு தான் அவங்களுக்கு சான்ஸ், சந்தர்ப்பம் எல்லாம் கொடுக்குறான். அதை ஏற்றுக்கொண்டியா உன்னோட கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அன்று பிறந்த பாலகன் போல அல்லாஹ் உன்னை வரவேற்பான். நீ மௌத்துட்டி மரணிச்சிட்டியா, இறைவனை நிராகரிச்சே மௌத்தா பேத்திட்டியா, உனக்கு அதுக்கு அங்கிட்டு சான்ஸ் இல்லை. எனவே இதை சிந்திக்கிறது, இந்த சிந்திப்பதற்காக அல்லாஹ் தஆலா செய்கிறான், இது எங்களுக்கு சொல்கிறான். ஃபஅதரஃபு பிதம்பிஹி, அவருடைய பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், செஞ்ச தவறை ஏற்றுக்கொள்வாங்க. ஃபசுஹுக்கன், நாசம் உண்டாகட்டும், அவங்க அருளை விட்டும் அவர்கள் தூரமாயிட்டாங்க. யஸ்ஹாபி சயீர், அவர்கள் நரகத்துக்குரிய அந்த சயீர் என்ற நரகத்துக்குரியவர்கள் சொந்தக்காரர்களாக அவர் ஆயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இவர்கள் இந்த காஃபிர்கள் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் மறுமையில் அவங்களோட தப்பெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. நாங்கள் பொய்ப்பிச்சோம், நாங்கள் இறை நிராகரித்தோம், அதெல்லாம் உண்மை தான். அந்த நேரம் அல்லாட அருள் அவங்களுக்கு கிடைக்காது. அருளை விட்டும் அல்லாஹ் அவங்கள தூரமாக்கிட்டான், அவங்க நரகத்துக்குன்னு அல்லாஹ் தஆலா அவங்கள எழுதிட்டான். அப்போ அதுக்கப்புறம் எந்த அங்கலாய்ப்புக்கும் எந்த அவருடைய கதறல்களும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது, செல்லுபடியாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், நிச்சயமாக அல்லாஹ்வை தனது இரட்சகனை பில் கைப், மறைவான நேரத்தில் பயப்படக்கூடியவர்கள், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் உயர்ந்த நற்கூலியும் உண்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை மறைவில் பயப்படக்கூடியவங்க, கூட்டத்தில் இருக்கக்குள்ள அல்லாஹ் பயப்படுறதுன்றது விஷயம் வேறு, தனிமையில் அல்லாஹ் பயப்படுறதுன்றது வேறு. யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் பயப்படுறது, அல்லாஹ் பற்றி அச்சத்தோடு இருக்கிறது. எனவே நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ்வுடைய நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தில் ஒருத்தரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருத்தர் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுத மனிதன், தனிமையில் யாரும் அவரை பார்க்கல, அல்லாஹ்வை நினைத்து அவர் அழுகிறார், அல்லாஹ் செஞ்சுக்கிற அருள்களை நினைத்து அவருடைய கண்ணில் கண்ணீர் வருது. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, நிழலே இல்லாத நாளில் நிழல் கொடுப்பான். பகிரங்கமாக கூட்டத்தோட ஜமாத்தில் பள்ளியில் தொழுவுக்கொள்ள இறையச்சம் குசு எல்லாம் வரும், அது சாதாரணம், அது பிழை இல்லை, வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, தனிமையில் யாரும் இல்லாத ஒரு அறையில் போனால் அல்லாஹ் ஹராமாக்கினத்தை நீ பார்க்காமிக்கிறியா, அல்லாஹ் தடுத்தவைகளை நீ செய்யாமிக்கிறியா, அதுதான் இறையச்சம். கூட்டத்தோடு இருக்கிற நேரம் நீ நல்லா தான் இருப்பாய், இறையச்சமான் மாதிரி தான் நீ இருப்பாய். நீ பெரிய ஒரு மார்க்க விளக்கமுள்ள ஆள் மாதிரி பயபக்தி இறையச்சவான் தக்குவாதாரி மாதிரி தான் நடப்பாங்க. தனிமையில் எங்களோட பாவங்கள் எப்படி, தனிமையில் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு எப்படிக்குது, தனிமையை அல்லாஹ் தஆலா பார்ப்பான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, உயர்ந்த கூலி இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, யாரு? காபிர்கள், சத்தம் போட்டு பேசாதீங்க, முகம்மதுடைய இறைவனுக்கு விளங்கிற போகுது, அதனால் அப்படி சொல்லிக்கொள்வாங்களாம். அசிர்ரு கவுலக்கும், உங்களோட வார்த்தைகளை சத்தங்களை
ரகசியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிக் கொள்வாங்களாம். அல்ல அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அசிர்ரு கவுலக்கும் அவிஜ்ஹரு பி, நீங்கள் ரகசியம் பேசினாலும் சரி பரஹசியமாக பேசினாலும் சரி, இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களோட உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் அவன் அறிந்தவன். அந்த அந்த இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, முஷ்ரிக்குகள் என்ன சொல்லுவாங்க, ஏன் இந்த வசனம் இறங்கிச்சுண்டா அவங்களுக்குள்ள ரகசியமாக முகமதுடைய இறைவனுக்கு விளங்காத மாதிரி பேசிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரகசியம் பேசி கொள்வாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னது, அசிர்ரு கவுலக்கும் அவிஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களுடைய வார்த்தைகளில் இரகசியமாகவோ அல்லது பரகசியமாகவோ நீங்கள் எதை பேசினாலும் நிச்சயமாக அவன் அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களோட உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் அறிந்தவன். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க, மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் அறியவில்லையா, அவனை படைத்த அந்த இறைவன் லத்தீஃபாக நுட்பமானவனாகவும் ஹபீர் நன்கறிந்த அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அல்லாஹ்ட வல்லமை, அல்லாஹ் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன்ற இந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லையா? இப்படி சொல்கிறாங்களே ரகசியமாக முகமதுடைய கடவுளுக்கு தெரியாதுன்ட்டு, சிலைகள் மாதிரி நினச்சிருக்கிறாங்களா? சிலைகளுக்கு தான் கேட்காது, காது கேட்காது, பார்க்காது, அது மாதிரி அல்லாவே நினச்சிக்கிட்டு தான் அவன் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுட்பமானவன், நன்கறியக்கூடியவன், அவனுக்கிட்ட இந்த விளையாட்டு சரி வராது, அவன் எல்லாத்தையும் அவதானித்து கொண்டு உள்ளத்தில் ஊடுருவது கூட அவனுக்கு விளங்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹுவல்லதி ஜஅல லக்முல் அர்ல தலூலன், அவன் தான் இந்த பூமியை, இப்போ வானத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டு இப்போ பூமியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா வானம் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, கீழே நீங்கள் பூமிக்கு மேலே தான் நடக்கிறீங்க, இது ரெண்டும் அல்லாஹ்ட படைப்பு. இது அல்லாஹ் நாடினால் வானத்திலிருந்து கல் மாறிய புளிய வைக்கலாம், பூமியிலிருந்து பூமி நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி உள்ளுக்கு போட்டு ஆளை க்ளோஸ் பண்ணலாம். ரெண்டுக்கு மேலே தான் ஈக்கிறீங்க, அல்லாட வானத்துக்கும் அல்லாட பூமிக்கு மேலே இருந்துக்கிட்டு தான் அல்லாவே இல்லைன்றீங்க, அல்லாட வானத்தையும் அல்லாட பூமிக்கும் கீழே இருந்துக்கிட்டு தான் அல்லாஹ்க்கு மாற செய்கிறீங்க. எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லக்முல் அர்ல தலூலா, அவன் தான் பூமியை இலகுவானதாக ஆக்கிக்கிறான், நடப்பதற்கு லேசா வசதியா எல்லாத்துக்கும் பொருத்தமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதனுடைய ஓரங்களில் மலைகளில் அதனுடைய கடல் ஓர பகுதிகளில் நீங்கள் நடந்து செல்லுங்கள். வக்குலு மிர் ரிஸ்கே, அவனுடைய ரிஸ்கை வாழ்வாதாரத்திலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வ இலைஹின் நுஷூர், அவன் பக்கமே நீங்கள் மீண்டு செல்ல இருக்கிறீர்கள். நீங்கள் மௌத்தா போன பிறகு கபூரிலிருந்து அவன் எழுப்பாட்டுறதுக்கு ஈக்கிறான், அவங்கள திரும்பி நீங்கள் எழும்பக்கொள்ள அல்லாட பக்கம் தான் போகிறீங்க. அப்போ இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தான் வசமாக்கி தந்திக்கிறான், அதில் நீங்கள் இருக்கிறத உண்ணுங்க, தின்னுங்க, பருங்குங்க, அல்லாவை சொல்கிற மாதிரி நீங்கள் வாழுங்க. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த தந்திக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அமின்தும் மம்ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் மீது இவர்கள் அச்சமற்று இருக்கிறார்களா, ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்த என்னது ஃபைதாகிய தமூர், பூமி அவர்களை சுழிவாங்கி கொள்ளும், உள்ளுக்கு இழுத்து கொள்ளும் என்பதில் என்ற விஷயத்தில் அஞ்சாமிக்கிறாங்களா? அல்லாஹ் தஆலா கேட்குறான். வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவர்களை இந்த பூமியை உள்ளுக்கு சுழிவாங்க செய்கிறதுக்கு, உள்ளுக்கு இழுத்து கொள்ள வைக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு ஏலான்னு நினச்சி கொண்டிருக்கிறாங்களா? அதில் அச்சமற்று இருக்கிறார்களா? அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். ஏன்னா அல்லாஹ் நாடினால் இந்த பூமியை நிலநடுக்கங்களை நாங்கள் பார்க்குறோம், எவ்வளோ நிலநடுக்கங்கள் வருது, திடீரென்று அட்ரஸ் இல்லாமல் போகுது, பெரிய மாடி கட்டிடங்கள் எல்லாம் அடையாளமே இல்லாமல் போய்த்துருது, தரமட்டமாகும், ஒரு செகண்ட் விளங்காது. அது அந்த நிலநடுக்கத்துடைய அளவுகளை அளக்கிறதுக்குண்டே தனி கருவிகள், அது இந்த உள்ள சாதாரண கணக்கு இல்லை, அது ரிக்டர் அளவு, குறிப்பிட்ட செகண்டும் இல்லை, அது அந்த அளவுக்குள்ளே வந்துடுது. கிட்டத்தட்ட 7 ரிக்டர் வந்துட்டுண்டா பெரிய நிலநடுக்கம் தாங்க இயலாது மனுஷன். அப்போ நாங்கள் கிட்டத்தில் எங்கே துருக்கியில் எங்கே நடந்துச்சு நாங்கள் பார்த்தோம், பெரிய ஒரு நிலநடுக்கம். எனவே இந்த பூமி அல்லாட பூமி, வானம் அல்லாட, இதில் இருந்துக்கிட்டு அவனுக்கு மாறு செய்யலாமா? அவனை வணங்காமல் வேறு யாரையும் வணங்கலாமா? வானத்தை படைச்சவன், பூமியை படைச்சவன், பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி, இந்த ரெண்டையும் படைச்ச இறைவனை விட்டுட்டு வேறு எவரையும் வணங்குறது இது எந்த வகையில் நியாயம் என்று அல்லாஹ் தஆலா சிந்திக்கிறதுக்கு தான் இவைகளை சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், அமின்தும் மம்ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாசிபா, அப்படி இல்லாட்டி
வானத்திலிருந்து கல்மாரிகளை பொழிய வைக்க, கல்மாரிகளை பொழிய வைக்க, காற்றோடு கல்கள் வந்து விழுவுறதுக்கு, விழுந்து அவர்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் அழிக்க மாட்டான்னு அவங்க அச்சமற்று இருக்கிறாங்களா? அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? கல்மாரிகளை பொழிந்து அவர்களை என்ன செய்வான்? அழிப்பான். சில நபிமாரோட வரலாறு நாங்கள் பார்க்குறோம். கல்மாரிகள் பொழியப்பட்டு அழிக்கப்பட்ட ஆதி சமூக கூட்டங்களை நாங்கள் பார்க்குறோம். அழிக்கப்பட்ட வரலாறு பார்க்குறோம். நூ நபியுடைய சமூகம் எனது வெள்ள பிரளயத்தில் அழிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். காரூன் பெரிய மாளிகைகள் கட்டி அதை துறக்கிற நேரம் பூமி அப்படியே அந்த பில்டிங் உள்வாங்கி கொண்டுச்சு, அவனையும் உள்வாங்கி கொண்டுச்சு. மறுமை நாள் வரைக்கும் அவன் இந்த பூமிக்குள்ளே உள்வாங்கப்பட்டு கொண்டே இருப்பான்றதை நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸ்ல. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் கஸஸ்லையும் சொல்கிறான். காரூன் மூசா நபியோட காலத்தில் ஃபிரௌனுடைய செக்ரட்டரி அவன் வந்து என்னென்ன கேட்டால் பெரிய பெருமை அடிச்சு கொண்டிருந்தான். அவன் ஒரு பில்டிங் கட்டினான். மூசாவுடைய இரட்சகனை போயிட்டு நான் எட்டி பார்க்க போகிறேன், அவ்வளோ ஒசரமாக வானத்துக்கு நெருக்கமாக பில்டிங் கட்டி சொல்கிறான், நான் எட்டி பார்க்க போகிறேன். பில்டிங் எல்லாம் கட்டி முடிஞ்சு திறக்கிறதுக்கு அந்தாய்ந்தான் அடிக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா பூமி அப்படி சுழி வாங்கி கொண்டான். அல்லாஹ்வோட வல்லமையை காட்டினான். அவன் அல்லாஹ் தஆலா அழிச்சான். உலகம் அழியும் மட்டுக்கும் இந்த பூமிக்குள்ளே அவன் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்ற சொல்கிறாங்க. அவ்வளோ டேஞ்சர். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது ஞாபகப்படுத்துகிறான் இங்கே உனக்கு. அல்லாஹ் வந்து இந்த அச்சமற்று இருக்கிறீங்களா? பூமிக்குள்ளே அல்லாஹ் சுழிவாங்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ஏற்கனவே செய்யலையா? குர்ஆனிலே அது வருதுன்றதை அல்லாஹ் உணர்த்துறதுக்கு இந்த பகுதியில் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஃபஸதஅலமூன கைஃப நதீர், ஃபஸதஅலமூன நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, கைஃப நதீர் எப்படி அல்லாஹ் தஆலா இந்த மறுக்கிறான், இந்த எப்படி எச்சரிக்கிறான், எப்படி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா இந்த எச்சரிக்கையை கொடுக்குறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, அதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா செய்கிறான். இந்த விளக்கங்கள் அல்லாஹ் இந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலகது கதபல்லதீன மின் கபலிஹிம், அவர்களுக்கு முன் சென்றவர்களும் பொய்ப்பித்தார்கள். முகமது நபியுடைய சமூகத்துக்கு முன் வாழ்ந்த நபிமார்களுடைய சமூகமும் பொய்ப்பித்திக்கிறாங்க. ஃபகைஃப கான நக்கீர், எப்படி அவர்களால் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை மறுக்க முடியும்? ஏற்கனவே நபிமார்கள் ஆதி சமூக கூட்டம் அழிக்கப்பட்டது, முன் சென்ற சமூகம் கல்மாரிகள் பொழியப்பட்டு அழிக்கப்பட்டது, பூமிக்குள் உள்வாங்கப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை இவங்களால் எப்படி மறுக்கலாம்? ஏற்கனவே நடந்த வரலாறுகளே அவைகள்லாம் உண்மையானவைகளே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். கேட்டுட்டு சொல்கிறான், இப்போ அல்லாஹ்வுடைய இன்னொரு அத்தாட்சி எல்லாம் சொல்கிறான். அவலம் யரவ், அவர்கள் பார்க்கலையா? இலத்தயிர், பறவைகளை பார்க்கலையா? ஃபௌகஹும் சாஃபாத்தின், அவைகள் அந்த ஆகாயத்தில் என்ன செய்து தங்களுடைய இறக்கைகளை விரித்து மூடுகிறது. சாஃபாத்தின் வயக்கபில்ன மா யும்சிகுஹுன்ன இல்ல ரஹ்மான், அவைகளை ஆகாயத்தில் அப்படி பிடிச்சி வச்சிக்கிறது யாரு? ரஹ்மான், அளவற்ற அருளாளன் தானே, அவன் தானே அனைத்தையுமே பிகுல்லி ஷைஇன் பசீர், அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த ரெக்கைகளை விரித்து இப்படி மூடுற நேரம் புலாமல் அதை அப்படியே ஆகாயத்தில் பிடிச்சி வச்சு கொண்டிருக்கிறது யார்? அதுக்கு அதை கொடுத்தார்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் பார்க்கலையா? அது அல்லாஹ் தான் செஞ்சுக்கிறான். இன்றைக்கு ஃப்ளைட்டை நாங்கள் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய பிரமாண்டமான டொன் கணக்கு பாரமானது ஆகாயத்தில் பறக்குது. அல்லாஹ்வோட அத்தாட்சி அது. அல்லாஹ் தஆலா பறவையை சொல்கிறான், பறவையை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அது பெரிய ஒரு அத்தாட்சி. இன்றைக்கி நாங்கள் அந்த அத்தாட்சியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதை செய்கிறது யார்? அல்லாஹ் நாடினா ஒரு செகண்ட் தான் உடஞ்சி விழுந்துருது. அவ்வளோ எல்லாம் ஒழுங்காக எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாம் பார்த்து ஓகே பண்ணி தான் ஃப்ளைட் எல்லாம் ஓகே பண்ணி தான் அனுப்புகிறாங்க. போயிட்டு வானத்தில் நடுவில் போயிட்டு வெடிச்சிருது. திடீர்னு போன ஃப்ளைட்டு விழுந்துருது. அப்போ அதை யார் தாங்கி பிடிச்சி கொண்டிருக்கிறது? யார் அதை விழுகாமல் பேலன்ஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது யார்? அதை பார்க்கலையா? அந்த அல்லாஹ் தஆலா பறவைகளை கேட்குறான். பறவைகள் மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஃப்ளைட்டு இந்த மாதிரியான இவைகள் இந்த நவீன கண்டுபிடிப்புகளாக வானத்தில் பறக்கக்கூடிய இவைகளும் இதில் அடங்கும். எனவே அதை நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான். அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல்லக்கும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான், அவன் இதெல்லாம் அவனுடைய படைப்பு, அவன் உருவாக்கினது என்று நினச்சி உங்கள்கிட்ட அல்லாஹ் இல்லாத ரஹ்மான் அல்லாதவர்கள்கிட்ட இடமிருந்து அவங்க உதவி செய்வாங்கன்னு அவன் நினைக்கிறானா? அல்லாஹ் கிட்ட இல்லாமல் இவைகளெல்லாம்
இவங்களாகவே இந்த இறை நிராகரிக்கிறாங்களே இவங்களாகவே கண்டுபிடிச்சி இவங்களாக உருவாக்கினது, இவங்க தான் இதை இயக்குறாங்கன்னு அவன் நினைக்கிறானா? உங்களுக்கு உதவி செய்கிறது யாருன்றதை அவங்க என்னது நம்ப அமைக்கிறாங்களா? இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். நிச்சயமாக காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றத்திலே இருக்கிறார்கள். ஷைத்தான் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவர்கள் அந்த ஏமாற்றத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையை அவங்க என்ன செய்வாங்க? சுவைப்பாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அம்மன் ஹாதல்லதி எருசுக்கும், அம்மன் அவன் தான் உங்களுக்கு உணவளிக்கிறான், இன் அம்சக ரிஸ்கா அவனுடைய அந்த ரிஸ்கை அவன் பிடித்து கொண்டால், பல்லஜூஃபி உதூவி ஒனுஃபூர் அவர்கள் என்னது அவர்களுடைய வழிகேட்டிலையும் அவர்களுடைய அந்த சத்தியத்தை விட்டும் தூரமான அந்த போக்கிலையும் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். அல்லாஹ் கேட்குறான், உணவளிக்கிறது யார்? வேறு அந்த இறை நிராகரிக்கிற காஃபிர் அவனா உங்களுக்கு உணவளிக்கிறான்? அல்லாஹ் ரஸ்ஸாக், அவன் அந்த ரிஸ்கை தடுத்துட்டான்டா, யார் உங்களுக்கு உணவளிக்க போகிறான்? ஏன் நீங்கள் வழிகேட்டிலே மூழ்கி போயிட்டேங்கிறீங்க? வழிகேட்டிலே ஏன் அப்படியே தொடர்ந்து செல்றீங்க? ஏன் இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? வானத்தை பார்க்கலையா? பறவைகளை பார்க்கலையா? உணவளிக்கிறது யாருன்னு நீங்கள் பார்க்கலையா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். கேட்டு சொல்கிறான், இன்னொரு உதாரணம் சொல்கிறான், அஃபமை எம்ஷி முக்கிப்பன் அலா வஜி, ஒருவன் பூமியில் முகம் குப்பர செல்கிறான், பூமியில் முகம் குப்பர இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் தலை கீழாக போகிறான். அஹ்தா அம்மை எம்சி சவியன், அவன் நேர்வழி பெற்றவனா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நேர்த்தியான பாதையில் பயணிக்கிறானே அவன் நேர்வழி பெற்றவனா? அவன் சரியான பாதையில் போவானா அப்படின்னு கேட்குறான். அம்மை எம்சி சவியன் அலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையில் சிராத்துல் முஸ்தகீம் நாங்கள் அல்லாட்ட கேட்குறோம் சூரத்துல் ஃபாத்தியால, அந்த அந்த அல்லாஹ் அருள் செஞ்ச அந்த நல்லடியார்களுடைய வழி, அந்த வழியில் ஒருத்தன் போகிறான், அவன் சிறந்தவனா? இது மாதிரி முகம் குப்பர அல்லாவை மறந்து ஒருத்தன் போகிறானே இவன் நேர்வழி அளிக்கிறானா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். கேட்டு சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷாக்கும், அவன் தான் உங்களை படைத்தான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதத கலீலம் மா தஷ்குரூன், அவன் தான் உங்களுக்கு கேள்வி புலனையும் பார்வை புலனையும் உள்ளத்தையும் தந்தான், ஆனால் சொற்பமாகவே நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, உள்ளம் எல்லாம் தந்திக்கிறான், ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துறது மிச்சம் குறவு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நாங்கள் அல்லாஹ்க்கு எந்த அளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அடிக்கடி பரிசோதனை செய்யணும். நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி எங்களால் முடிக்கலை. அல்லாஹ் தந்திக்கிற அருள்களுக்கு எங்களுக்கு நன்றி செலுத்தவே முடியாது. அந்த அளவு அருள் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் அது போதாது. எனவே நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். இதை நாங்கள் உணரணும். எப்பயுமே அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் பலகீனமானவர்களாக, அல்லாஹ்வின் முன்னிலையில் நாங்கள் பாவிகளாக, நாங்கள் அநியாயக்காரர்களாக அல்லாஹ் கிட்ட நாங்கள் நெருங்கணும். அப்போ தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எங்களை மன்னிப்பான். நாங்கள் வெறுமனே தொழுகிறது, நாங்கள் நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜி செய்கிறது அல்லாஹ்க்கு எந்த ஒன்றும் கொண்டு வராது. அல்லாஹ்க்கு நாங்கள் செய்கிற பாவத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிக்கிற அருளோடையும் ஒப்பிட்டா அதெல்லாம் எந்த பெருமானமும் மற்றது. அப்போ நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அடிக்கடி சிந்திக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா கேட்குறான், உங்களுக்கு இதை இவ்வளோ ஆற்றல்கள் நான் தந்திக்கிறேன், ஆனால் நீங்கள் நன்றி செய்கிறதுல மிக பலகீனமான இருக்கிறீங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி தரஅக்கும் ஃபில் அர்த், அவன் தான் பூமியிலே என்ன செஞ்சான்? அவர்களை பரவச் செய்தான். வ இலைஹி துஹ்ஷரூன், அதிலிருந்து அவர்களை அல்லாஹ் தஆலா மீண்டு எழுப்பாட்டுவான். வ யகூலூன், அவர்கள் கேட்கிறார்கள், மதா ஹாதல் வஅத் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வாக்கு எப்போது வரும், மறுமை நாள் எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். குல் நபியே நீர் கூறுவீராக, இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், மாறி போகுது, இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், நிச்சயமாக அந்த அறிவு அல்லாஹ்விடம் தான் உள்ளது. வ இன்னமா அன நதீரும் முபீன், நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன், தெளிவாக மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகத்தான் நான் இருக்கிறேன். மறுமை நாளை பற்றி அறிவு அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அது நபிக்கு கூட சொல்ல இயலாது. அல்லாஹ் நபிக்கு கூட அறிவித்து கொடுக்கல. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னது என்ன வேணும்? அச்சமூட்டி எச்சரிக்கிறது தான். மறுமை எப்போ நடக்கும்ன்றது அல்லாஹ்க்கு தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்கிறான், ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபத்தன், அதை அவர்கள் மிக நெருக்கத்தில் கண்டவுடன், மறுமையுடைய நிகழ்வுகளை
மிக நெருக்கத்தில் சமீபத்தில் உலகம் அழிகிறதெல்லாம் அவங்க கண்டால் சீஅத் உஜூஹுல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளருடைய முகங்கள் பேதலித்து விடும். இறை நிராகரிப்பவருடைய முகங்கள் கருத்து பயத்தால் நடுநடுங்கி அவர்களுடைய முகங்கள் பேதலித்து விடும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வக்கீல ஹாதல்லதி குந்தும் பிஹி தத்தவுன், நீங்கள் எதை பற்றி ஒரே கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ அதுதான் இது இந்த அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் எதை பற்றி நபிட்ட கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ, எப்போ உலகம் அழியும், எப்போ நடக்கும், எப்போ அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீங்களே அதுதான் இது என்று அவர்களுக்கு சொல்லப்படும். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அர ஐத்தும் இன் அஹ்லகனி அல்லாஹ், நீங்கள் இன் அஹ்லகனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அழித்தாலும், ஒமம் மய்ய என்னோடு உள்ளவர்களை அல்லாஹ் அழித்தாலும், அவு ரஹிமனா, அல்லது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிந்து நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்தாலும், ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம், நரகத்தினுடைய அந்த நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து இறை நிராகரிப்பாளர்களை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று நபியை நீங்கள் கேளுங்க. சரி, இப்போ எங்களுக்கு அழிவு வந்துட்டு, இல்லாட்டி அல்லாஹ் தஆலா எங்களை அழிச்சிட்டான், இல்லை அல்லாஹ்வோட அருள் கொண்டு நாங்கள் மௌத் வரைக்கும் வாழ்ந்துட்டோம், சரி நாங்கள் அல்லாஹ்வை ஏற்று நம்பி ஈமான் கொண்டு வாழ்கிறோம், சரி, ஆனால் இந்த இறை நிராகரிக்கிறாங்களே இவங்களை யார் பாதுகாக்க போகிறா? நரக வேதனையிலிருந்து இவர்களை பாதுகாக்கிறது யார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அதுக்கு போகிற அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், ஆமன்னா பிஹி, நாங்கள் அவனைத்தான் ஈமான் கொண்டிருக்கிறோம், வ அலைஹி தவக்கல்னா, நாங்கள் அவன் பக்கமே தவக்குல் மீளக்கூடியவர்களாக, அவன் பக்கமே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضலாலின் முபீன், யார் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நபியே நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த ரஹ்மானை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவன் பக்கம்தான் நாங்கள் தவக்குள் வச்சுக்கிறோம், எங்களோட காரியங்கள் எல்லாம் பொறுப்பு சாட்டுறோம், யார் வழிகேட்டில் இருக்கிறார்ன்றதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க நபியே இந்த காஃபிர்களுக்கு சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்போ அல்லாஹ் தஆலா மறுவா சொல்கிறான், இறுதியான வசனம், குல், நபியை நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அர ஐத்தும், நீங்கள் பார்க்கலையா, இன் அஸ்பஹ மா உக்கும் கௌரன், தண்ணீர் வற்றி விட்டால், ஒரு கிணத்துலையோ ஆற்றுலையோ குளத்துலையோ தண்ணீர் வற்றிட்டுண்டா, ஃபமை யஅதிகும் பிமா இன் மயின், அந்த ஊற்று வரக்கூடிய அந்த பாய்ந்து கிளம்பி வரக்கூடிய அந்த ஊத்தை ஏற்படுத்துறது கொண்டு வரது யார்? வத்திருச்சுண்டா, வறண்டு போயிருச்சுண்டா தண்ணி எப்படி வருது? அதை கூட பார்க்க மாட்டீங்களா? அதை கொண்டு வரது யார்? அது அல்லாஹ் தானே அவங்க கொண்டு வரான். வராமே விட்டுருச்சுண்டா எல்லாம் வறண்டு போய்த்துருமே. அப்போ ஒரு கிணத்துல தண்ணி வற்றி தண்ணியே இல்லாத நிலையில் இருக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா ஒரு ஊற்றை ஏற்படுத்தி தண்ணீர் வர செய்கிறானே, இந்த அற்புதத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? யார் இந்த தண்ணீரை வர வைக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கேட்க சொல்கிறான். அதோடு இந்த வசனம் முடியுது. இந்த சூறால முழுக்க அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமைகளை சொல்லி சொல்லி தான் செய்யக்கூடிய அருள்கள் நிஅமத்துக்களை சொல்லி இதை மறுத்தால் காவிர்களுக்கு என்ன நடக்கும், மூமின்கள் எப்படி பெறுவார்கள் என்றதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே தான் இந்த சூறாக்கு முன்ஜியா, வெற்றிக்குரிய சூறா, மானியா, கபருடைய வேதனை விட்டும் தடுக்கக்கூடிய சூறான்ற சிறப்புகள் பெயர்கள் சொல்லப்படுது. எனவே இந்த சூறாவை நாங்கள் பொருள் விளங்கி வளமையாக ஓதி கொண்டு வந்தால், மனநமிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த சூறாவின் ஊடாக எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த சூறா எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பரிந்து பேசலாம், எங்களுக்காக அல்லாஹ்கிட்ட மன்றாடலாம். சில போது அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்ட நம்பிக்கையில் உறுதியாக இருந்து இணை வைக்காமல் அல்லாஹ் விரும்புகிறபடி வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் தஆலா கபருடைய வேதனையை விட்டும் தடுப்பதற்கு இதை காரணமாக அமைக்கலாம். எனவே அந்த ஈமானோடு அந்த உயரிய நம்பிக்கையோடு இந்த சூறாக்கள் நாங்கள் ஓதி வரணும், குர்ஆனை படிக்கணும், விளங்கணும், அதன்படி செயல்படுறதுக்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.